இலங்கையில் இவ்வாரம். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயகத்தில் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதியை கோரும் போராட்டம் 9 வருடங்களை நிறைவு செய்தது. மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் காணியை பெறுவதில் சிக்கல், குத்தகை ஒப்பந்தமே காரணம் என்கிறது அரசு. யுத்தத்தினால் வீடுகளை இழந்த வடக்கு கிழக்கு மக்களுக்கு வீடமைப்பு திட்டம், இலங்கை அமைச்சரவை அனுமதி. யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியிலும் அதன் பின்னரும் தமிழர் தாயகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை தேடும் தாய்மாரின் போராட்டம் 9 வருடங்களை நிறைவு செய்துள்ளது. 3000 நாட்களை கடந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என்பதை வலியுறுத்தும் தாய்மார் ஏற்பாடு செய்திருந்த கவனஈர்ப்பு போராட்டம் கிளிநொச்சியில் இடம்பெற்றது. காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு சர்வதேச தலையீட்டுடன் நீதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கிளிநொச்சி சித்தி விநாயகர் ஆலயம் முன்பாக ஆரம்பமான பேரணி டிப்போ சந்தி மீனாட்சி அம்மன் ஆலயம் முன்பாக நிறைவடைந்தது. போராட்டத்தின் இறுதியில் 9 பிரதான கோரிக்கைகளை உள்ளடக்கிய கடிதம் ஒன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததோடு அந்த கடிதம் ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும். அரசியல் கைதிகள் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் புதிதாக அமல்படுத்த இருக்கும் பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கும் சட்டங்களும் 2 சட்டங்களும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். ராணுவ முகாம்கள் வடக்கு கிழக்கில் மூடப்பட வேண்டும். வடகிழக்கில் மனித புதைகுழிகளை அகழ்வு பணியை கண்காணிக்க சர்வதேச நிபுணர்களின் தலையீடு வேண்டும். பத்திரிகையாளர்கள் மற்றும் சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் மக்கள் எதிர்நோக்கும் புலனாய்வு துறையின் அச்சுறுத்தல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். பௌத்த மயமாக்கல் நிறுத்தப்பட வேண்டும். எமது தாயகத்தில் பல சுரண்டல்கள் நிறுத்தப்பட வேண்டும். அனைத்து வகையான தாயகத்தின் மேற்கொள்ளும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும். 2017 ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் திகதி கிளிநொச்சி மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம் சுழற்சி முறையிலான தொடர் போராட்டத்தை ஆரம்பித்தது. இதுவரை நீதி கிடைக்காத இந்த போராட்டத்தில் பங்கேற்ற சுமார் 400 பேர் தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை அறிந்து கொள்ளாமலேயே காலமாகியுள்ளனர். யுத்தத்திற்கு முன்னரும் பின்னரும் எமது தமிழ் இனத்திற்கு நடைபெற்ற இன ஒடுக்குமுறைகளின் மிக உச்சகட்டமாக 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்த இனவழிப்புக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டினர். படுகொலைகளை செய்ததாக குற்றஞ்சாட்டப்படும் இராணுவத்திற்கு பதவி உயர்வு வழங்கும் நாட்டில் ஒருபோதும் நீதி கிடைக்காது என வலியுறுத்தும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம் தமிழர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்கான சர்வதேச தலையீட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மலையக பெருந்தோட்டங்களில் அரச தேவைக்கு கூட காணியை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு உச்ச அதிகாரங்களோடு பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்கள் பெருந்தோட்டங்களை அரசிடம் இருந்து பெற்றுக்கொண்டுள்ளதாக இலங்கையின் ஆளும் அரசாங்கம் தெரிவிக்கின்றது. டித்வா புயலின் பின்னர் மலையகத்தின் பல பிரதேசங்களில் அரச நிறுவனங்கள், மதஸ்தலங்கள் மற்றும் மக்கள் குடியிருப்புகளை மீளமைப்பதற்கு காணிகள் தேவைப்படுவதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவிக்கின்றார். எவ்வாறாயினும் இலங்கை அரசு பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு தோட்டங்களை வழங்கும் போது செய்து கொண்ட குத்தகை ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் இதற்கு தடையாக காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். අපේ රටේ ගියාම අපිට පේනවා කඳු යායවල් වල වගාන කරපු වතු සමාගම් වල ඉඩම් තිබෙන බව පේනවා. ඒකට බලපාන ප්‍රධාන හේතුව දැන් අපටත් ඕනේ වගා කරවන්න. ප්‍රධාන වශයෙන් වතු සමාගම් එක ගහපු ගිවිසුම් බරපතලයි. ඒ නිසා දැන් මේ වගා කරන්න ඉඩමක් ගන්න එක විතරක් නෙවෙයි. දැන් මෙතන ඉන්න අපේ සමහර මන්ත්‍රීවරු ඇවිල්ලා පාසලක් නාය ගියා. පාසලට මේ වත්තෙන් ඉඩමක් දෙන්න කියනවා. රෝහලක් නාය ගියා. ඒකට ඉඩමක් දෙන්න කියනවා. දැන් ඔබතුමාලා කාලේ ඉඳන් විශේෂම මාත්‍ර දිස්ත්‍රික්කයේ දෙනියායේ රෝහල නාය ගිහිල්ලා අවුරුදු ගාණක් ඒ ඉඩම
වතු සමාගමෙන් ගන්න බැරුව තිබුණා. ඉතින් අපි ඔය රජය ආපු වෙලාවේ අපි සමාගම් එක්ක කතා කරලා මහන්සියක් කළා තමයි ඇත්තටම දෙනියායි රෝහලටත් වත් ඉඩම ලබා දුන්නේ. දැන් මේ දිට්වස්සලුකු නාට්‍යයෙන් පස්සෙත් සලිකුතු රාජ්‍යාංශයේ දේවල් වලට ආගමික ස්ථාන වලට ජනතාවට දැන් ඉඩම් අවශ්‍යතාවයක් තියෙනවා. නමුත් එවකට එළඹිලා තියෙන ගිවිසුම අනුව ලේසි පහසු නෑ මේ ගරු කතානායකතුමනි රජයේ අවශ්‍යතාවයකට උනත් ඉඩම් කෑල්ල ලබා ගන්න ඉතාම අපහසු තත්ත්වයක් තියෙනවා. ඒකට ප්‍රශ්නේ තියෙන්නේ එළඹිච්ච ගිවිසුම් වල දුෂ්කරතාවය. பெருந்தோட்ட பகுதிகளில் செய்கை பண்ணப்படாமல் தரிசாக காணப்படும் காணிகளை இடைக்கால குத்தகையின் அடிப்படையில் மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிக்குமாறு அரசாங்கம் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். பெருந்தோட்ட பகுதியில் காணப்படும் தரிசு நிலங்களை அந்த பிரதேசத்தில் காணப்படும் இளைஞர் யுவதிகளுக்கு பகிர்ந்தளிக்குமாறு கோரிக்கைகள் விடுக்கப்படுகின்ற நிலையில் அரசாங்கம் அதனை குத்தகைக்கு வழங்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. අනිත් පැත්තෙන් ජනාධිපතිතුමා මේ පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා පැහැදිලි කළා අපේ රටේ ආපහු ඌන උපයෝගිත ඉඩම් තියෙන්න බෑ. මේ ඉඩම් වගා කිරීම සඳහා යොදවන්න ඕනි. ඒ සඳහා ආර්ථික හැකියාවක් තියෙන අවශ්‍යතාවයක් තියෙන අයට දිය යුතුව තිබෙනවා රටට ඒක ප්‍රයෝජනවත් විදිහට යොදවන්න ඕනි කියලා. ඒකට අනුව අපි වැවිලි සමාගම් වලට දැනුම් දීලා තියෙනවා තමන්ගේ ඌන උපයෝගිත ඉඩම් එක්කෝ ඒ කට්ටිය වගා කරන්න. එයාලට පුළුවන් අර ගහපු ගිවිසුම් වලට අනුව අතුරුබදු දෙන්න, එක්කෝ අතුරුබදු දෙන්න. දැන් අපි හිතමු වැවිලි කරේ මේ කම්කරු ජනතාවට ඉඩමක් දෙන්න අපේ අකමැත්තක් නැහැ. හැබැයි ඒක අපට දෙන්න රජයක් හැටියට මේ ගිවිසුම අනුව පුළුවන් කමක් නැහැ. හැබැයි සමාගමට පුළුවන් ඕන නම් අතුරුබදු දෙන්න. ඔවුන්ට ලබා දෙන්න. ඉතින් ඒවා ලබා දෙන්න ගියාම වෙන ප්‍රශ්නත් අපි දකිනවා වෙමින් තියෙනවා කියලා අපි එහෙනම් වැවිලි සමාගම් වලට ඒවා දැනුම් දීලා තියෙනවා. இலங்கையில் அரசுக்கு சொந்தமான தேயிலை மற்றும் ரப்பர் தோட்டங்கள் 1992ஆம் ஆண்டு 22 பிராந்திய தோட்ட நிறுவனங்களுக்கு 2045ஆம் ஆண்டு வரையில் 53 வருடங்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டன. சில தோட்டங்களை அரசின் கீழுள்ள 3 நிறுவனங்கள் நிர்வகித்தாலும் பெரும்பாலான தோட்டங்களை குறித்த 22 தனியார் நிறுவனங்களே நிர்வகிக்கின்றன. யுத்தத்தினால் தமது வீடுகளை இழந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களின் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வீடமைப்பு திட்டத்தை செயற்படுத்துவதற்கு இலங்கை அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இதற்கமைய 13,069 குடும்பங்களுக்கான வீடமைப்பு திட்டத்தை செயற்படுத்த ஒரு வீட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படும் என வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். එවගේම උතුරු සහ නැගෙනහිර පළාත්වල පහුගිය කාලේ පැවතිච්ච යුද්ධය නිසා බොහෝ පිරිසකට තමන්ගේ උන්හිටි තැන් අහිමි වුණා. නිවාස අහිමි වුණා. ඒ නිවාස අහිමි වෙච්ච අයට නැවත නිවාස ඉදිකිරීම සඳහා විවිධ අවස්ථාවලදී ව්‍යාපෘති ගණනාවක් ක්‍රියාත්මක වුණා. නමුත් තවමත් නිවාස අහිමි වෙච්ච පවුල් 13,069ක් ඉතුරු වෙලා තියෙනවා. යුද වාතාවරණය ඇතුලේ උන්හිටි තැන් අහිමුණ නිවාස අහිමුණ පවුල් 13,069ක් හඳුනගෙන තියෙනවා. ඒ සියලු දෙනාටම වර්ග අඩි 550ක අලුත් නිවහනක් හදලා දෙන්න ආණ්ඩුවක් විදිහට අපි තීරණයක් ගත්තා. කලින් නිවාසවල වර්ග අඩි ප්‍රමාණයේ අඩුකමක් තිබුණා. ඒ නිසා ලැබෙන නිවාසයේ පහසුකම් මදි කියන විවේචනයකුත් පහුගිය කාලේ පුරාවටම තිබුණා. මේ සියල්ලම සැලකිලිට අරගෙන මේ සඳහා වැඩි ඉඩකඩක් සහිත අලුත් නිවාස හදලා දෙන්නත් ඒ සඳහා වෙන් කරන මුදලත් වැඩි කරන්න රජය තීරණය කරා. ඒ අනුව උතුරු නැගෙනහිර ඒ යුද වාතාවරණය තුල නිවාස අහිමි වෙච්ච 13,069 දෙනාට නව නිවාස ලබා දීම සඳහා එක් නිවසකට රුපියල් 120ක් වෙන් කරන ඒ යෝජනාව கேபினட் மண்டலே அனுமதி கரும். வடமாகாணத்திற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய நிழல் அமைச்சரவையை உருவாக்கியுள்ளதன் ஊடாக மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தமிழ் மக்களின் பிரதிநிதி ஒருவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். அதிகார பரவலாக்கத்திற்காக இந்தியாவின் தலைமையில் நிறுவப்பட்ட மாகாண சபைகளை செயல்படுத்தாமல் மத்திய அரசாங்கத்தோடு அதிகாரத்தை ஒருங்கிணைக்கும் முயற்சியே இதுவென தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். வடமாகாண ஆளுநரின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள நிழல் அமைச்சரவையின் விவரங்களையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வெளிப்படுத்தினார். கடந்த 10ஆம் தேதி வடமாகாண ஆளுநருடைய தலைமையில
யாழ்ப்பாணத்தில் கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. சுகாதார அமைச்சு, மாகாண சுகாதார அமைச்சினுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அதில் இங்கே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா வந்து கூப்பிடப்பட்டு இருக்கிறார். நான் பொறுப்போடு சொல்கிறேன், பிமல் ரட்நாயக்க யாழ்ப்பாணத்துக்கு கடைசியாக வந்த பொழுது ஆளுநரிடமிருந்து கட்டளையிடப்பட்டு இருக்கின்றது, நிழல் அமைச்சர்களை நியமித்து ஆளுநர் கூப்பிட வேணும் என்று சொல்லி சுகாதாரத்துக்கு ஸ்ரீ பவானந்த ராஜாவும், கல்விக்கு வந்து ஜெகதீஸ்வரன் என்றும், மகளிர் விவகாரங்களுக்கு ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினரும், உள்ளூராட்சி சபைகளுக்கு வந்து இளங்குமரனும், விவசாயம் கால்நடைக்கு வந்து திலகநாதன் பாராளுமன்ற உறுப்பினரும் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு வடமாகாண சபை இல்லாத இடத்துல அங்கே ஒரு கூட்டம் நடைபெறுகிறதா பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிடணுமே, எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டு வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய, அது எப்படி வந்து ஸ்ரீ பவானந்த ராஜாவை மட்டும் கூப்பிடுறது? அப்ப இந்த அரசாங்கம் ஒரு பக்கம் வந்து மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் வந்து எந்த விதமான ஜனநாயகத்துக்கு இடமில்லாத வகையிலே ஜனநாயக விரோதமாக இந்த அரசாங்கம் வந்து தங்களுடைய உறுப்பினர்களை இந்த என்ன பிரஜாசக்தி போன்ற தங்களுடைய உறுப்பினர்களை வந்து மாகாண சபைக்குள்ள நுழைக்கிறார்கள். முதுகெலும்பில்லாத கேவலமான ஒரு நிலைமை. உலகத்துக்கு காட்டுற மாகாண சபைக்கு எதிர்ண்டு ஏதோ தாங்கள் மாகாண சபையை பாரதுக்கு எதிராக வந்து போராடி உயிர் கொடுத்தான்னு காட்டிக்கொள்றது. ஆனால் அந்த மாகாண சபைக்கு தங்களுடைய முகவர்களை வந்து நியமிக்கிறது தான் இங்கே நடந்து கொண்டிருக்கு. வடக்கில் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளை இராணுவ ரீதியாக தோற்கடிப்பதில் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை முழுமையாக ஆதரித்த மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதமர் போரில் பாதிக்கப்பட்ட பெண்கள் குறித்து தனது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். மன்னார் அடம்பனில் நடைபெற்ற மன்னார் மாவட்ட மகளிர் சந்திப்பில் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய போரின் விளைவுகளை பெண்கள் தாங்கிக் கொள்ள வேண்டியுள்ளது என கூறினார். இலங்கையில் சில அரசியல் சக்திகளுக்கு இனவாதத்தை தூண்டுவதே அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரே வழியாக காணப்படுவதாகவும் பிரதமர் ஹரிணி குற்றம் சாட்டியுள்ளார். යුද්ධය ඉවර වෙලා ගොඩක් කල් ඒත් අපේ හදවත් වලට තාම ඒ සාමය සම්පූර්ණයෙන්ම ඇවිල්ලාද කියන එක අපිට ඉතුරු වෙලා තියෙන ප්‍රශ්නයක්. අදටත් මේ රටේ ගැහැණුන් ඉන්නවා ඒගොල්ලොන්ගේ පවුලේ සමාජිකයන්ට මොකක්ද උනේ කියලා දන්නේ නැතුව ප්‍රශ්න කරන ප්‍රශ්නවලට උත්තර ලැබිලා නැතුව දුක් වෙන කාන්තාවන් මේ රටේ ඉන්නවා. ඊටත් එහා ගිහිලා තනියෙන් අමාරුවෙන් තමන්ගේ පවුල බලාගෙන පවුල රැක බලා ගන්න ගොඩක් මහන්සි වෙන කාන්තාවන් බොහොමයක් මේ රටේ ඉන්නවා. ඉතින් ඒ නිසා යුද්ධ කරනකොට අපෙන් අහලා නෙවෙයිනේ යුද්ධ කරේ, යුද්ධ පටන් ගත්තේ නේද? හැබැයි ඒකේ ප්‍රතිවිපාක ගැහැණු අපිට අත්විඳින්න සිද්ධ වෙලා තියෙනවා. ඒ ජාතිවාදය, ඒ ප්‍රචණ්ඩත්වය, ඒ යුද්ධ නිසා කවුරු හරි දිනුවා නම් දිනුවේ අපි නෙවෙයි. සාමාන්‍ය මිනිස්සුන් හැටියට අපිව බෙදිලා හැබැයි මේ රටේ තියෙන බලය අල්ලගත්ත බොහෝ දෙනෙක් හොඳට ජීවත් වෙනවා. බෙදුණු අපි තමා අදටත් දුක් විඳින්නේ. ඒ කියන්නේ එකිනෙකාට සමගියෙන් ජීවත් වෙන්න ඉඩ නොදෙන අය ඒගොල්ලෝ හොඳින් ජීවත් වෙනවා. අපේ ඔළුවලට අපේ ජීවිතවලට මේ ප්‍රශ්න ඉතුරු කළා. ඒ නිසා අපේ රජය ජාතිවාදයට එරෙහිව ලොකු සටනක් ගෙනියනවා. මේ රටේ සියලු දෙනාටම සතුටින් ජීවත් වෙන්න, සමාන අයිතිවාසිකම් එක්ක ආරක්ෂිතව ජීවත් වීම තහවුරු කරන එක අපේ වගකීමක් හැටියට අපි දකිනවා. හැබැයි තාම ඒ ජාතිවාදී කඳවුරු තාම දඟලනවා. නැවත වතාවක් අපේ රට තුල එවැනි මතවාදයක්, එවැනි එකිනෙකා අතර අසමගිය ඇති කිරීමට උත්සාහය තාම ඒගොල්ලෝ අතහැරලා නැහැ. මේ රටේ තාම ඉන්නවා දේශපාලන බලවේග. ඒගොල්ලෝ බලය ලබා ගන්න දකින එකම මාවත ஜாதிவாத அவசனேக்கு. இலங்கையில் தற்போதைய ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய பங்காளி கட்சியான மக்கள் விடுதலை முன்னணி
மே 18, 2009 அன்று முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட போருக்கு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை முழுமையாக ஆதரிப்பதில் முன்னணியில் இருந்த கட்சிகளில் ஒன்றாகும். மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.